ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு கடுகு பேஸ்ட் யூஸ் பண்ணி பிஹாரி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டியான இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரோட்டியோடையும் சர்வ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. நான் 400 grams ரோஹு ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் இது மேரினேஷனில் இருக்கட்டும். இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன் ஹவர் இது கவர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா, 2 பச்சை மிளகாய், 14-15 பீஸ் பூண்டு, இதோடு சேர்த்து 5 தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இது கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இந்த பீசஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணினாலே போதும். அதே மாதிரி மீனில் மசாலாவும் ரொம்ப நிறைய போட வேண்டாம். நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுற மாதிரி அதிகமான மசாலா போட்டு மேரினேட் பண்ண வேண்டாம். ஸ்லைட்டான மசாலாவில் தான் நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். 2 செட்டாக போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே செட்டாக போட்டிருக்கேன். இப்போ இது ரெடியாக எடுத்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பிளேட்டில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், மசாலா கிரேவி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கவர் பண்ணி 2 மினிட்ஸ் இது சிம்மில் இருக்கட்டும். இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு ரெடியாக எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அது சிம்லேயே கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
Now the very tasty fish curry is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.